Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. In date 20-2-2026 இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2026 குறைந்த கட்டணத்தில் நான் MBBS படிக்கணும், என்னுடைய நீட் ஸ்கோர் கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாணவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐசி எங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ ஐபி வார்டில் அதுக்கான பணம் கட்டிகிட்ருக்காங்க, எனக்கு ஐபி வார்டில் சீட்டு வேணும் அப்படின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐசி ஐபி வார்டுக்கான ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சு, அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனை பற்றிய முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு 2026 கவுன்சிலிங்க்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, எண்ட் டு எண்ட். இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் எந்த ஒரு தகவலும் எனக்கு மிஸ் ஆகாமல் வேணும். 1-to-1 கைடன்ஸ் வேணும். கடைசி வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டுட்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, சென்டாக், பாண்டிச்சேரி, அது மட்டும் இல்லாமல் வேறு மாநிலங்கள்லேயும் நான் கலந்துக்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு பேக்கேஜ் மாதிரி பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இஎஸ்ஐசி ஐபி வார்டு கோட்டா நோட்டிஃபிகேஷனை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உங்களுக்கு நீட் யூஜி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாணவர்களும் பெற்றோர்களும் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. கடைசி தேதி 8th March 2026. இப்போ பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் 5/2/2026 தேதியில் உங்களுக்கு ப்ரீ அட்மிஷன் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, தனியார் நிறுவனத்திலேயோ அல்லது அரசு நிறுவனத்திலேயோ அல்லது பொதுத்துறை நிறுவனத்திலேயோ எங்கள் அப்பா இல்லைன்னா எங்கள் அம்மா, எங்கள் பேரண்ட்ஸ் ஐபி கட்டிகிட்டு இருக்காங்க, இன்ஸ்டியூட் பர்சனாக இருக்காங்க, அவங்க மாத சம்பளத்தில் அவங்களுக்கு இந்த ஐபி பிடிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கான ஐடி கார்டு இருக்குது, அதுக்கான ஐபி நம்பர் இருக்குது அப்படின்ற மாணவர்கள் இதற்கு அப்ளை செய்யலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி கல்லூரிகளில் இந்த ஐபி வார்டு கோட்டாக்கு ரிசர்வேஷன் இருக்குது. இந்த ரிசர்வேஷனுக்கு இந்த இன்ஸ்டியூட் பர்சன், அந்த இன்சூரன்ஸ் கட்டக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுடைய குழந்தைகள் இதில் கலந்து கொள்ளலாம். அவர்களுக்கு மட்டுமே அந்த இடஒதுக்கீடு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐசி வெப்சைட்டில் உங்களுக்கு இதற்கான போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ண அனைவருக்கும் உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் அவங்க கொடுக்குற அந்த நம்பரை, அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கிற உங்கள் நம்பரையும் கவுன்சிலிங்கில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது மதிப்பெண் அடிப்படையில் ஐபி வார்டுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதனை பொறுத்து உங்களுக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரியான பாடங்களுக்கு உங்களுக்கு முன்னுரிமை உண்டு. இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு. இது மற்ற மாணவர்களுக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற மாணவர்களுக்கு, அதாவது இஎஸ்ஐசி கட்டுற மாணவர்களுக்கு அந்த ஃபீஸ்லேயுமே சலுகை உண்டு. அதனை பற்றிய முழு விபரம் உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்லேயும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த கல்லூரியினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இனி அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போதைக்கு 2025 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. 2026 ஏதாவது உங்களுக்கு ரிவைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அதோட சொன்னோம் அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, அப்ளிகேஷன்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு விசிட் செக் த இஎஸ்ஐசி www.esic.gov.in. அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வெப்சைட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வந்த பிறகு நீங்கள் அந்த
எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுடைய ஐபி வார்டுக்கான நம்பரையும் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணணும். அட்வைஸ்டு டு என்ஷூர் தட் த பர்சனல் ஃபேமிலி டிபெண்ட் டேட்டா இஸ் கரெக்ட் இன் த ஐபி போர்ட்டல். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஐபி சர்டிஃபிகேட், ஐபி வார்டு சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. த பர்சனல் டீட்டெயில்ஸ் டிபெண்ட் ஃப்ரம் ஃபார் whom the ward of IP certificate is required must be correct match with the NEET UG 2026 application. Candidate will be allotted seat based on the merit. இப்போது 100 சீட் இருக்குதுன்னா 100க்கும் மேற்பட்ட ஐபி வார்டு கேண்டிடேட்டை அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதில் 100, அதாவது 100 மாணவர்களுக்கு மட்டுமே இடம் இருக்கும். மற்ற மாணவர்கள் போதுமான மதிப்பெண் இல்லாதனால கிடைக்காம கூட போகலாம். அதுவே 100 இடங்கள் இருக்குது, ஆனால் அப்ளை பண்ணவங்க வந்து 100க்கும் குறைவானவர்கள் தான் இருக்கிறாங்கன்னா அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் இஎஸ்ஐசியினுடைய வெப்சைட்டையும் பார்த்துக்கணும். அப்புறம் கவுன்சிலிங் டைமில் ஐபி வார்டுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒரு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், அதையும் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு இஎஸ்ஐசி வெப்சைட்டில் உங்களுக்கு ஐபி சர்டிஃபிகேட் நம்பர், எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குதா, அதாவது இஎஸ்ஐசிக்கு நான் அப்ளை பண்ணேன், இஎஸ்ஐசி ஐபி வார்டு கோட்டாவில் என்னுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஐபி வார்டு சர்டிஃபிகேட்டுக்கு என்னுடைய பெயர் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான போர்ட்டல். நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுடைய ஐபி நம்பரை மென்ஷன் பண்ணணும், ரோல் நம்பர் அதில் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய வார்டு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வார்ட் ஆஃப் ஐபி இது வந்து கடந்த ஆண்டு நம்ம எடுத்து வச்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட்டிலிருந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் வந்து ஐபி வார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதனை பற்றிய தகவல் தேவைப்பட்டாலோ இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பற்றின தகவல் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ என்ன முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு
வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.